Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பயண திட்டம் என்னவா இருக்க போகுதுன்ற தகவல்களை நாம கேட்டு பெற இருக்கிறோம். மேலும் விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இன்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வர இருக்க நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவா இருக்கு? எந்தெந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிறாரு? கட்சி சார்ந்த நிகழ்ச்சி மட்டுமா இல்ல வேற ஏதேனும் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரா? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்றைக்கு தமிழகம் வருகிறார். காலையில 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து பின்னர் மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்காக சென்னை வரவுள்ள ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக காங்கிரஸ் நிர்வாகிகள் விமான நிலையத்துல தயாரா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ராகுல் காந்தி சென்னை வந்தடைவார். என்னென்ன பயண திட்டம் அப்படின்னா, காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு பயிற்சி கூட்டம் அப்படிங்கிறது மாமல்லபுரத்துல நடைபெற்று வருகிறது. கடந்த 23ஆம் தேதி இந்த பயிற்சி கூட்டம் தொடங்கியது. 10 நாட்கள் பயிற்சியில இன்றைக்கு தான் கடைசி நாள். அந்த நிறைவு கூட்டத்துல பங்கேற்பதற்காக தான் ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் ராகுல் காந்தி நடத்துகிறார். சரியாக 11:30 மணிக்கு பயிற்சி நிறைவு கூட்டம் நடைபெறுகிறது. 5 மணி வரைக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளோடு தான் ராகுல் காந்தி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார். 7 மணிக்கு மீண்டும் ராகுல் காந்தி டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறாங்க. அடுத்தபடியா நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு மாவட்ட தலைவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை அறிவுறுத்தல்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வழங்கி வராங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் ராகுல் காந்தி இன்றைக்கு சென்னை வருகிறார். சென்னை வரக்கூடிய ராகுல் காந்தி காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தல் வியூகம் வகுப்பது, கட்சியை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் அறிவுறுத்தல்களை ராகுல் காந்தி வழங்க இருப்பதாக சொல்லப்படுது. சரியாக 10:20 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் ராகுல் காந்தி 11:30 மணிக்கு மாமல்லபுரம் செல்கிறார். 11:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மாமல்லபுரத்துல கூட்டத்துல பங்கேற்கிறார். மாமல்லபுரத்துல இந்த நீட் தேர்வு வினா கசிவால உயிரிழந்த மாணவிகளையும் மாணவியினுடைய குடும்பங்களை ராகுல் காந்தி சந்திக்கக்கூடிய திட்டமிடல் இருக்கிறது. நண்பகல்ல இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறாக ராகுல் காந்தியின் தமிழக வருகை பயண திட்டம் இருக்கிறது. கடைசியாக மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக திரு விஜய் பதவியேற்ற போது அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தார். கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறதுனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ராகுல் காந்திக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் அனைத்தும் பண்ணியிருக்கிறாங்க. விமான நிலையத்துல நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கூடியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்ததும் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பும் கொடுக்க போறாங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.